எல்லாருக்கும் வணக்கங்க. மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சிவகார்த்தி. இந்த வீடியோவில் நான் இந்த ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஜென்ரல் ரவுண்டில் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்துட்டோம், 7.5 ரிசர்வேஷனில் வர ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக நீங்கள் இதில் குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 7.5 ரிசர்வேஷனில், அதாவது ஜென்ரல் ரவுண்டில் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்காது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தனியான ப்ராசஸ் நடக்குது இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டேட்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 7.5 ரிசர்வேஷனும் ஒன்று இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங். ஓகேங்களா? ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸோட ஜென்ரல் கவுன்சிலிங் இருக்கு. ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ரெண்டு பேர்த்துக்கும் எப்போ கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னு சொல்ல போறேன். ஓகேங்களா? ரெண்டுமே சேம், கிட்டத்தட்ட ஒரே டேட்ல தான் ஓப்பன் ஆகும் கவுன்சிலிங் ப்ராசஸ். அதையும் சொல்லிடுறேன். இங்க ஒரு ரவுண்டு தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு ரவுண்டு தான். அதாவது உங்களுக்கு ரேங்கிங் 200ல இருந்து 89.5 இந்த ரேங்கிங் வர ஸ்டூடெண்ட்ஸ் தான். ரேங்க் நம்பர் 1ல இருந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்கிங் தான் எடுத்துக்குவாங்க. ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜென்ரல் கவுன்சிலிங். ஓகேங்களா? இதில் 2205 வரைக்கும் மட்டும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ், ஜென்ரல் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் நான் மென்ஷன் பண்ணல. ஒகேஷனல்லையே கவர்மெண்ட் ஸ்கூலில் 7.5 படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அடுத்தது சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு தனியாக, ஆனால் அதே டேட்டில் தான். ஓகேங்களா? அதையும் நான் சொல்கிறேன். இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி, அதாவது ஜென்ரல் ரவுண்டு நடக்குது பார்த்தீங்களா? 20ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ரவுண்டு நடக்குது பார்த்தீங்களா? அன்னைக்கே தான் உங்களுக்கும் ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்குது. 20ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சு 22ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து க்ளோஸ் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங்க சொல்கிறேன். 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமில் தான் நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்துடும். எந்த காலேஜில் சீட் கிடைச்சதோ அது அலாட்மெண்ட் வந்துடும். 24, 25 இந்த 2 நாளுக்குள்ள உங்களுக்கு கிடைச்ச காலேஜை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து அப்வேர்டு கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே கொடுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 25ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கு அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா 26ஆம் தேதி காலையில் உங்களுக்கு எந்த காலேஜில் சீட் கிடைச்சதோ அது ப்ரொஃபஷனல் வந்துடும். அந்த ப்ரொஃபஷனல் எடுத்துக்கிட்டு நீங்கள் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே ரவுண்டு தான் நடக்க போகுது ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. டேட்டும் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி தான், 20/7/2026 தான் ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடக்குது. ஓகேங்களா? 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அப்வேர்ட் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிப்போர்ட் வந்துடும். ஓகேங்க, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ், பட் வந்து ஜென்ரல் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச 7.5 ரிசர்வேஷன் ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா என்னைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேம் டேட்டு 20ஆம் தேதி தான். ஓகேங்களா? உங்களுக்கும் நடக்க போகிறது 20ஆம் தேதி கவுன்சிலிங் தான். 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாகவே 524 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒகேஷனலில் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் 524 ரேங்க் வரைக்கும் நடக்குது. ஓகேங்களா? கட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா 89.5 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். இதுலேயும் சேம் ஆல்சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு என்ன நடக்குதோ, ஃபர்ஸ்ட் ரவுண்டு அன்றைக்கி என்ன நடக்குதோ அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் நடக்குது. 24ஆம் தேதி உங்களுக்கு டென்டேட்டிவ் வந்துடும். 25ஆம் தேதிக்குள்ளே அது கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி 26ஆம் தேதி உங்களுக்கு ப்ரொஃபஷனல் வந்துடும். கிடைச்ச காலேஜ் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்டேட் கொடுக்கனாலும் கொடுக்கலாம். 26ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கிடைச்ச காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஒரிஜினல்ஸ் ப்ரொஃபஷனல் எடுத்துகிட்டு போய் ரிப்போர்ட் பண்ணணும். அப்டேட் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு 3ஆம் தேதி எந்த காலேஜில் சீட் கிடைச்சதோ அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ 7.5 ரிசர்வேஷன் வர ஸ்டூடெண்ட்ஸும் இருந்தாலும் சரி, ஜென்ரல் ரவுண்டில் ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நடக்க போகிற கவுன்சிலிங் வந்து 20ஆம் தேதி 7வது மாதம் தான் நடக்க போகுது. 22ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அகாடமிக்கில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ நடக்குதோ அதே தான் நடக்குதுங்க. இது மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க, அதை பற்றி பேசலாம்.